ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை, இன்றைக்கின்னு இல்லை, அது யூஸ்வலாகவே யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த எல்லா விதமான கோவமும் ஒரு புறம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரு கோவம் ஒன்று இருக்கும். அதாவது அப்பா நம்மளை திட்டுறதோ அல்லது அம்மா நம்மளை திட்டுறதோ அல்லது மற்ற யாராவது நம்மளை ஃபினான்ஷியலாகவோ வேறு விஷயங்கள்லையோ நம்மளை கோவப்படுத்தியோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ நமக்கு வந்து கோபம் வரும். அது மேலே ஒரு கடினமான ஒரு வெறுப்பு ஒன்று வரும். இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான், அதை நான் தவறுன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அது வந்து நான் இதை ஒரு குரலோடு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதாவது இது திருவள்ளுவர் எழுதிய அவருடைய குரல். ஏன் இதை இப்போது இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு நல்லது சொல்ல, அதாவது அந்த குரலோடைய அர்த்தம் தான், நமக்கு நல்லது சொல்ல ஒரு 4 பேர் இல்லைன்னா நம்மளை கெடுக்கிறதுக்கு தனியாக ஒருத்தர் தேவையில்லை, தானாகவே கெட்டு போயிடும். ஸோ இதுதான் அந்த குரலோடைய அர்த்தம். அதுபோல் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அட்வைஸஸோ, நமக்கு வர அட்வைஸஸ், நமக்கு வர அவமானங்கள், இது அத்தனையுமே வாழ்க்கையினுடைய ஒரு பங்கு தான், அதோடைய ஒரு விஷயந்தானே தவிர்த்து அதில் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு நம்ம எதையும் சாதிக்க போகிறதே இல்லை. அது அது தேவையில்லாமல் நம்மளை திட்டினாலுமே கூட அது சில நேரங்களில் நம்ம கோவங்களை அடக்கிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நமக்கு பயன்படும். தேங்க்யூ.